கருணை மழையே மீறி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மீறி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் துயரம் தீர்ப்பாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகளுக்கு குழந்தை வாக்கியம் தருவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனுக்கு வேலை வாய்ப்பை தருவாயோ. நோய் நொடியிலிருந்து விடுதலை தருவாயோ. மனக்கவலையிலிருந்து விடுதலை தருவாயோ. தேர்வு எழுதி காத்திருக்கின்ற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் தருவாயோ. கல்லூரியில் நல்ல இடங்கள் கிடைக்க உதவி செய்வாயோ என்று இன்னும் ஏராளமான விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் அன்னையினுடைய திருத்தலம் நாடி வருகின்றோம். ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை எனக்கு அடைக்கலம் தருவாள் என்ற நம்பிக்கையோடு, என்னுடைய கவலைகளை தீர்த்து வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு அன்னையினுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, அன்னையினுடைய திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏராளமான மக்கள் என்னுடைய துன்பங்களை, என்னுடைய துயரங்களை இந்த அன்னையிடம் நான் எடுத்து உரைத்தேன் என்றால், இந்த அன்னையிடம் நான் எடுத்து வைத்தேன் என்றால் என்னுடைய கவலைகள் அனைத்தும் தீரும் என்று தீர்க்கமான நம்பிக்கையோடு இந்த அன்னையினுடைய சந்நிதிக்கு செல்கிறார்கள். ஏன், எந்த நம்பிக்கை, என்ன காரணம்? காரணம், இந்த அன்னை கருணையே உருவாகி நிற்கின்றார். இந்த அன்னை கருணையின் நாயகியாக இருக்கின்றாள். முதல்ல கருணைன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இன்னைக்கு சிறிய பிள்ளைகளிடம், இளம் வயது இருக்கவங்கள்ட்ட கருணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அப்படின்னா என்ன நம்மளை திரும்ப கேட்பாங்க. ஏன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்று இந்த உலகம் அப்படி இருக்கிறது. அன்று பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சாலையில் ஒரு விபத்து. எனக்கு பின்னாடி பள்ளி படிப்பை முடித்த அல்லது முடிக்கின்ற வயதில் இருக்கின்ற பிள்ளைகள் அமர்ந்திருந்தார்கள். ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, சே சூப்பர் ஆக்சிடெண்ட்ரா, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா வீடியோ எடுத்துருக்கலாம்டா அப்படின்னாங்க. சூப்பர் ஆக்சிடெண்ட்டு, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா வீடியோ எடுத்திருக்கலாம். இன்றைக்கு அடுத்தவருடைய துன்பங்கள், அடுத்தவருடைய கஷ்டங்கள் என்பது ரீல்ஸு, கண்டென்ட்டு, அவர்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்வதற்கான ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். பிறருடைய துன்பங்கள் யாருடைய மனதையும் நெருடுவது கிடையாது. பிறருடைய கஷ்டங்கள் யாருக்கும் இவருடைய கஷ்டங்களை நான் தீர்க்க வேண்டுமே என்று அந்த எண்ணத்தை உருவாக்குவதில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கருணைனா என்ன அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். கருணை என்றால் என்ன? அடுத்தவருடைய துன்பத்தை நாம் காணுகின்ற பொழுது அவருடைய துன்பத்தை துடைப்பதற்காக முதலில் கரம் நீட்டுவது. அடுத்தவருடைய துன்பத்தை பார்க்கின்ற பொழுது, துன்பத்தை கண்டு அச்சச்சோ அப்படிங்கிறது இல்லை, அது பேர் பச்சாதாபம், அது பேர் இரக்கம். ஆனால் கருணை என்பது இரக்கத்தைக்கு விட மேலானது. அது என்ன? அடுத்தவர் துன்பப்படுகின்ற பொழுது அவருடைய துன்பங்களை பார்த்து கொண்டிருப்பதல்ல, மாறாக அவருடைய துன்பத்தை துடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கஷ்டங்கள் இருக்கலாம், என்னுடைய வேதனைகள் இருக்கலாம், எனக்கான வேலைகள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நான் அடுத்தவருடைய துன்பத்தை துடைப்பதற்கு கரம் நீட்டுகின்றேன் அல்லவா, அதற்கு பெயர்தான் கருணை. யாருக்கெல்லாம் இந்த எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கருணை உள்ளம் படைத்தவர்கள் என்று அர்த்தம். கருணையின் வடிவம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கருணையின் வடிவம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மீது கொண்ட அன்பிற்காக அவர் சிலுவை சாவை ஏற்றவர். அன்னை மரியாள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நிறைவான அந்த கருணையை பெற்றவளாக, கருணையின் நாயகியாக இருக்கின்றார்.
அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இந்த கருணை என்பது மிளிர்ந்து நிற்கிறது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அன்னையினுடைய 7 வியாகுலங்களிலும் அன்னையினுடைய கருணை மிளிர்ந்து நிற்பதை நாம் பார்க்க முடியும். அன்னையினுடைய 7 வியாகுலங்கள், அன்னையினுடைய 7 துன்பங்கள், அது அன்னைக்கான துன்பங்கள் அல்ல, அது அன்னையால் ஏற்பட்ட துன்பங்களும் அல்ல, அல்லது அது அன்னைக்கு வந்த துன்பங்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக இது மனித குலத்திற்கானது, மனிதகுல மீட்புக்கானது. அன்னை இந்த மனிதகுல மீட்புக்காக இந்த துன்பங்களை எல்லாம் பட வேண்டியிருந்தது. அதை அன்னை அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த 7 துன்பங்களை கடந்து அன்னையினுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கின்ற பொழுது எல்லா நிகழ்வுகளிலும் அன்னை மரியாள் கருணை உள்ளம் நிறைந்தவராக நிற்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில இடங்களை மட்டும் இன்றைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். கபிரியேல் தூதர் மங்களை வார்த்தை சொன்ன அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வில்தான் அன்னை மரியாள் கருணையின் நாயகியாக, கருணையே நிறைந்தவளாக நிற்பதை நான் பார்க்கின்றேன். காரணம் என்ன? அந்த மங்கள வார்த்தை நிகழ்வில் அன்னை மரியாள் சொன்ன அந்த ஆம் என்று ஒற்றை வார்த்தை, அந்த ஆம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக இந்த உலகம் தவம் கிடந்தது. அந்த ஆம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக படைப்பு முழுவதுமே தவம் கிடந்தது. அந்த ஆம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக மனித குலம் பல 100 ஆண்டுகளாக காத்திருந்தது. அன்னை மரியாள் அந்த ஆம் என்ற வார்த்தையை சொன்னார். ஆனால் அந்த ஆம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக அந்த அன்னையினுடைய கருணை உள்ளம் மிளிர்ந்து நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது, அன்னை வாழ்ந்த காலத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் யூத சமுதாயத்தில் ஆண்கள் கோவிலுக்கு சென்றார்கள் என்றால் 3 விஷயங்களுக்காக நன்றி சொல்வார்களாம். என்ன? கடவுளே, என்னை புற இனத்தாராக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி. கடவுளே, என்னை விலங்காக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி. 3ஆவதாக, கடவுளை என்னை பெண்ணாக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்வார்களாம். இத்தகைய ஒரு சமுதாய சூழ்நிலையில் வாழ்ந்த பொழுதுதான் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. திருமணம் ஆவதற்கு முன்பாகவே நீ ஆண்டவரை கருதாங்க வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அன்னை மரியாவுக்கு இந்த நிகழ்ச்சி இது நடந்தால் என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் அன்னை மரியாவுக்கு தெரியும். அன்னையை கல்லால் எறிந்து கொள்ளலாம், அவருடைய கணவர் அவரை மறுதலித்து விட்டு செல்லலாம், இந்த சமுதாயம் அவரை தூற்றலாம், ஏசலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அன்னை மரியாவினுடைய கண்களுக்கு முன்பாக இருந்ததெல்லாம் என்ன? இந்த உலகம் மீட்படைய வேண்டும், இந்த மண்ணுக்கு மாபரன் வேண்டும், இந்த மண் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மண்ணுலகம் மீட்படைய வேண்டும், மானிட குலம் மனித இனம் மீட்படைய வேண்டும் என்றால் நான் என்னுடைய துன்பங்களை மறந்து இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலகத்திற்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள் தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் படைத்த பொழுது நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் விளைந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக, மாபரனை இந்த மண்ணில் தருவதற்காக தன்னையே முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். இங்குதான் அன்னை மரியாள் கருணையின் நாயகியாக மிளர்ந்து நிற்கின்றார். அதனால்தான் நாம் இந்த பாடலில் கூட பாடுவோம், பாவமதால் மனிதன் அருளிழந்தான், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டாள். பாவமதால் மனிதன் அருளிழந்து நின்றான், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டதால் இந்த உலகத்திற்கு மீட்பு வந்தது. அதனால் என்ன ஆனது? பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார். பாரினில் வாடிய மக்கள் அனைவரும் வாழ்வு கண்டனர். அதற்கு என்ன காரணம்? அன்னை மரியாள் மங்கள வார்த்தை நிகழ்வின் பொழுது ஆம் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான். இரண்டாவதாக, அன்னை மரியாவினுடைய கருணை எங்கு மிளர்கிறது என்று பார்த்தோம் என்றால் உடனடியாக வருகின்ற எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற அந்த நிகழ்வு.
அன்புக்குரியவர்கள், யார் இந்த எலிசபெத் அம்மாள் என்பதை நாம் உள்ளார உணர்ந்து கொண்டோம் என்றால் தான் அன்னை மரியாவினுடைய இந்த செயலினுடைய அர்த்தம், ஆழம் நமக்கு புரியும். யார் இந்த எலிசபெத் அம்மாள்? நமக்கு தெரியும், அவர் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்க போகின்றார். முதிர்ந்த வயது, பைபிள் ரொம்ப அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறது. இன்னும் நம்முடைய அன்றாட வழக்க மொழியில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஒரு கிழவி கருவுற்றிருக்கிறார், ஒரு கிழவி கருவுற்றிருக்கிறார். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இந்த சமுதாயம் என்ன பேசும்? அதுவும் பல ஆண்டுகளாக இந்த எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்றால் அது இறைவனுடைய சாபம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. குழந்தை இல்லாதவர்கள் ஏதோ பாவம் செய்து விட்டார்கள், அதனால் இறைவன் அவர்களை சபித்து விட்டார், எனவே நாமும் அவர்களை புறம் தள்ளி வைக்க வேண்டும் என்று சமுதாயத்தால் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருந்தார்கள். சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்டிருந்தவர்கள் முதிர்ந்த வயதில் கருதாங்கி இருக்கிறார். நான் கருதாங்கி இருக்கின்றேன், நான் கருவுற்றிருக்கின்றேன் என்பதை வெளியில் சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த பெண் தான் எலிசபெத். ஆனால் இந்த செய்தி அன்னை மரியாவுக்கு சொல்லப்படுகின்றது. உன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் என்று அந்த செய்தியை கேட்ட பொழுது அன்னை மரியாள் இப்பொழுது ஆண்டவரை சுமந்திருக்கிறார். அவருடைய நிலை உயர்ந்திருக்கிறது, அவர் உன்னதனுடைய தாயாகி இருக்கின்றார். ஆனால் அன்னை மரியாள் அந்த நிலையை மறந்து அவருடைய எண்ணங்களில் என்ன வருகிறது? எலிசபெத்துக்கு யார் உதவி செய்வார்? அவர் முதிர்ந்த வயதில் இருக்கிறார். இந்த சமுதாயம் அவரை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கும், இந்த சமுதாயம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்காது. இந்த செய்தி அவர் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாத பொழுது யாரும் அவருக்கு சென்று உதவ முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்திருக்கிறது, இப்பொழுது நான் செல்வேன் என்று அந்த மலை நாட்டிற்கு அன்னை மரியாள் ஓடோடி செல்கின்றார். தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கருவுற்றிருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக அன்னை மரியாள் ஓடோடி செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய அன்பின் ஆழம் இது, அன்னை மரியாவினுடைய கருணையின் உச்சம் இது என்று சொல்லலாம். மூன்றாவதாக அன்னை மரியாளுடைய கருணையை நாம் எங்கு பார்க்க முடியும் என்றால் கல்வாரியில். கல்வாரி அடியில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஒரே மகன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாருக்காவது இங்கே நிறைய பேர் பெற்றோர் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தையோ அல்லது 2 குழந்தையோ இருக்கலாம். ஆண் மகனாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்கள யாரையாவது ஒருத்தரை சாமியாருக்கு அனுப்புங்கப்பா, யாராவது ஒருத்தரை சிஸ்டருக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளையவா, எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று, என் காலத்தில் என்னை யார் பார்த்துக்குவா அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்புக்குரியவர்களே, கணவனை இழந்த தாய் அவள், அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு அந்த மகன் மட்டும்தான். ஆனால் அந்த மகனையும் இப்பொழுது சிலுவையில் பலி கொடுத்து விட்டு அந்த மரியாள் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். நான் பக்கத்தில் இருக்கின்ற ஆச்சனூர் பங்கிலிருந்து வருகின்றேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை எங்களுடைய பங்கில் சிலுவை பாதை நாடக வடிவில் நடித்து சிலுவை பாதை நடத்தினோம். 4வது ஸ்தலம் அன்னை மரியாள் ஆண்டவரை சந்திக்கின்ற அந்த நிகழ்வு. நான் அங்கு யூடியூபிலிருந்து ஒரு வீடியோவை எடுத்து அதிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை மட்டும் ஆடியோவில் போட்டுட்டு அதற்கேற்றார் போல அங்கு இருந்தவர்களை நடிக்க சொல்லியிருந்தேன். அப்பொழுது அந்த 4வது ஸ்தலத்திற்கான வார்த்தைகள் இவ்வாறு இருந்தது. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது சொல்கின்ற வார்த்தைகள் இவ்வாறு இருந்தது. மகனே, ஏன் மகனே உனக்கு இந்த நிலை? நீ நினைத்திருந்தால் இந்த துன்பத்திலிருந்து நீ விடுதலை பெற்றிருக்கலாமே. ஏன் மகனே என்று அன்னை மரியாள் தன்னுடைய மகனை பார்த்து கேட்பதாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அப்பொழுது ஒரு இளைஞர் என்னிடம் சொன்னார், ஃபாதர், இந்த மாதிரி மாதா சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, ஃபாதர், இந்த மாதிரி மாதா சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அப்பொழுது தான் யோசித்தேன், ஆமால்ல, இந்த மாதிரி மாதா சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்? தன்னுடைய மகனை மீட்புக்காக, இந்த மனித குலம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக அன்போடு அனுப்பி வைத்திருப்பார். அந்த அன்னை மரியாள் சந்தித்த பொழுது என்ன நடந்திருக்கும்? அன்னை மரியாள் உற்சாகமூட்டி இருப்பார். மகனை சோர்வுற்று விடாதே, மகனை தளர்ந்து விடாதே, தந்தையினுடைய திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீ இன்னும் அந்த கல்வாரியை அடைய வேண்டும்.
தந்தையினுடைய திருவுளத்தின்படி நீ உன்னையே பலி கொடுத்து இந்த உலகத்தினுடைய பாவங்களை நீ போக்க வேண்டும் என்றால் நீ கல்வாரியில் இறக்க வேண்டும். தளர்வுறாதே, சோர்வுறாதே, வீறுகொள், வெற்றி நடைபோடு, எழுந்து நீ கல்வாரியை நோக்கி நட என்று உற்சாகமூட்டி இருப்பார் என்று நான் நினைத்தேன். அன்புக்குரியவர்களே, சிலுவை அடியில் தன்னுடைய ஒரே மகனை பலியாக கொடுத்து நாம் மீட்பு பெறுவதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த கல்வாரி மலையில் சிலுவையில் தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுத்து நிற்கின்றாரே, அன்னையினுடைய கருணையை இதைவிட என்ன சொல்லி பாராட்ட முடியும்? கருணையின் நாயகியாக தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக பலி கொடுத்து நிற்கின்றார் அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையினுடைய புகழை பாடுகின்ற பொழுது நாம் அன்னைக்கு சொல்லுகின்ற பல ஜெபங்களில் ஒன்று மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம் அடைக்கலமாக ஓடி வந்தோம், உம் உபகார சகாயங்களை தேடி வந்த ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. காரணம் என்ன? இந்த அன்னை கருணையே உருவாகி நிற்கின்றார். இந்த அன்னை கருணையின் நாயகியாக இருக்கிறார். இந்த மண்ணுலகில் அவள் வாழ்ந்த பொழுது மட்டுமல்ல, விண்ணுலகில் இருக்கின்ற பொழுதும் தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற எல்லாருக்கும் தன்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்துவிட்டாலே அன்னை மரியாள் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார். நாம் பாடுகின்ற பாடல்களில் ஒரு அழகான பாடல் வெள்ளி நிலா ஓடத்திலே. அந்த பாடலினுடைய வரிகள் இவ்வாறு வரும்: கோவிலிலே குடியிருப்பாய் என்று நான் நம்பி வந்தேன், வாயினிலே காவல் நின்றாய், வழி நெடுக்க நடந்து வந்தாய். கோவிலிலே குடியிருப்பாய் என்று நான் நம்பி வந்தேன், வாயினிலே காவல் நின்றாய், வழி நெடுக்க நடந்து வந்தாய். அடுத்த அழகான வரிகளை பாருங்களேன். பாயினிலே படுத்திருந்தேன், பக்கத்திலே அமர்ந்திருந்தாய். பாயினிலே படுத்திருந்தேன், பக்கத்திலே அமர்ந்திருந்தாய். தாயை என்று தாவுகின்றேன், அருட்கரத்தை தாரும் அம்மா. யாரெல்லாம் இந்த அன்னையிடம் அம்மா என்று அழைக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய அருட்கரத்தை தந்து தன்னுடைய கருணையின் உள்ளத்தை திறந்து உதவுவதற்காக இந்த அன்னை அடைக்கல தாயாக எப்பொழுதும் வீற்றிருக்கிறார். அப்புறம் என்ன, அடைக்கல மாதா கோயிலுக்கு வந்தாச்சு, பூசை பார்த்தாச்சு, உண்டியல் போட்டாச்சு, மாதாவுக்கு மாலை போட்டாச்சு. வேற என்ன? திரும்ப வீட்டுக்கு போகணும். அதே வாழ்க்கை. வீட்டில் இருக்கவங்களோட சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, வார்த்தையில் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கோபம். அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு அழகு சேர்ப்பது எது? அன்னைக்கு அழகு சேர்ப்பது அன்னைக்கு நாம் அணிவிக்கின்ற பொன் நகைகள் அல்ல, அல்லது அன்னைக்கு அழகு சேர்ப்பது அன்னைக்கு நாம் சூடுகின்ற மலர்கள் அல்ல. மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அன்னைக்கு அழகு. அன்னையினுடைய திருத்தலம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கனிவு இருந்ததென்றால், உங்களுடைய செயல்களில் கனிவு இருந்ததென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருந்ததென்றால், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கருணையோடு நீங்கள் செய்தால், உங்களுடைய வார்த்தைகளில் கருணை இருந்ததென்றால் மக்கள் பார்ப்பார்கள், பரவாயில்லையே, மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, மனம் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அன்னைக்கு நாம் புகழ் சேர்க்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் கருணையோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்னை மரியாவை திருச்சபை நமக்கு தந்தது ஒரு வழிபாட்டு பொருளாக அல்ல. அன்னை மரியாவை திருச்சபை நமக்கு தந்திருப்பது ஒரு வழிபாட்டு பொருளாக அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையின் மாடலாக, நம்முடைய வாழ்க்கையின் மாதிரியாக திருச்சபை அன்னை மரியாவை தந்திருக்கிறது. இந்த அன்னை மரியாவை பற்றி இந்த நாட்களிலே நாம் அன்பின் நாயகி, கருணையின் நாயகி, நம்பிக்கையின் நாயகி, துயர்துடைக்கும் நாயகி, தாழ்ச்சியின் நாயகி, மாட்சியின் நாயகி என்று பல பெயர்களை சொல்லி இந்த அன்னையை நாம் புகழ்கின்றோம். இந்த நவநாட்களிலே பல்வேறு சிந்தனைகளை நமக்கு முன்பாக வைப்பார்கள். இதில் ஏதாவது ஒன்றையாவது நாம் பற்றி கொண்டு இந்த தாயை போல நான் இருப்பேன், இந்த தாயை போல நான் கருணை
கொண்டவனாக இருப்பேன். என்னுடைய வார்த்தைகளில் கோபமான வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். அடுத்தவருடன் பேசுகின்ற பொழுது நான் எரிந்து விழமாட்டேன். நான் சுவையாக பேசுவேன், நான் இனிமையாக பேசுவேன், எல்லோரிடத்திலும் நாம் அன்பாக இருப்பேன் என்று நாம் முடிவு செய்தோம் என்றால் அதுதான் நாம் அன்னையினுடைய திருத்தலம் வந்து சென்றதற்கான பலனாக இருக்கும். அதுதான் நாம் அன்னைக்கு செய்கின்ற புகழாரமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் அன்னையிடம் ஜெபிக்க வேண்டும். அன்னையிடம் மன்றாடுங்கள். அம்மா, நான் இப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன், உம்முடைய அருட்கரத்தால் என்னை வழிநடத்தும் என்று நீங்கள் கேளுங்கள். அம்மா, உம்மை போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன், உம்முடைய அருள் துணை எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அன்னை நிச்சயமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை, கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவேன். ஒருமுறை கடைசி வார்த்தைகள் மட்டும் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவேன். அந்த அன்னை மரியாள் உங்கள் கைகளை பிடித்து நடக்கின்றாள். துயரின்றி மகிழ்ச்சியோடு பயணம் செல்லுங்கள்.